4.5 வருடங்களாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சொல்றாரு முடியும். நீங்கள் என்ன சொன்னீர்கள், என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னதையும் செய்யவில்லை, சொல்லாததையும் செய்யவில்லை. வருமுன் காப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்த பின் பார்க்கிற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறதே தவிர வருமுன் காப்பதாக இல்லை. இந்த சாகுபடியில் இந்த முறையில் இந்த நேரத்தில் அதுவும் மழை பெய்கின்ற இந்த காலத்தில் சற்றேனும் ஒரு விவசாய கொள்முதல்ல கவனம் செலுத்தவில்லை. மழை வரும்னு தெரியும். சாலைகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நான் இப்பொழுது சமயபுரத்திலிருந்து இங்க வருவதற்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆகிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு இன்றைக்கு போக்குவரத்து மிக 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 மோசமாக இருக்கு. திருச்சி சாலைகள், எல்லா சாலைகளுமே நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் உண்மையிலேயே திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை கண்டு நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். ஒரு அற்புதமான நகரமாக இருக்கக்கூடிய திருச்சி நகரம் பயத்தோடு வாகன ஓட்டிகள் இங்கு வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. கோயம்புத்தூரும் அப்படிதான் இருக்குது, சென்னையும் அப்படிதான் இருக்குது. 4.5 வருடங்கள்ல சாலை கூட அடிப்படை தேவையான சாலை வசதிகளை கூட செய்து கொடுக்க முடியாத ஒரு மோசமான திராவிடர் மாடல் திமுக அரசாக இது திகழ்கிறது அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. அப்படி என்னதுக்கு தான் நீங்க செலவு பண்ணி விவசாயிகளுக்கு செலவு செய்யல? மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்ய பாதுகாப்பு இல்லை, ஏழைகளுக்கு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்படி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை ஏழை பள்ளி மாணவர்களுக்கு என்ன செஞ்சீங்க?